இப்படி ஏதாவது தில்லாலங்கடி வேலை செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒரிஜினல் பேரங்கிட்ட தானே நீ இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த. நான் போட்ட டிராமாவை உண்மைன்னு நம்பி நீ மாட்டிக்கிட்டல. அவன் யாருன்னு சொல்லு, இல்ல அவன் நம்பரை கொடு, நான் பேசுறேன். ஐயோ, இந்த அம்மா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோமே, எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு ஒண்ணும் தெரியலையே. டேய், நீ இந்த தடவை என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவன் போன் நம்பரை கொடு. குடுடா. குடுக்க மாட்டேன். டேய், குடுங்கடா. எங்க வர போன வர. ஏய் குடுடா. போங்கடா. குடுடா. ஏய் குடுக்க முடியாதியா? ஏய் போன வர. டேய், புறா. டேய். ஐயோ. ஏய் ஐயோ. டேய், போன் எடுங்கடா. ஐயோ, எங்க அவன்? டேய், எங்கடா அந்த லூசு பையனை காணோம்? தெரியல மேடம். தேடுங்கடா. ஏய் கமலப்பா, பரவாயில்லடா கண்ணு, அதான் உன் புருஷன் டாக்டரோட வந்து எனக்கு வைத்தியம் பார்த்துட்டானே, இப்ப பரவாயில்ல. கத்தி குத்துப்பட்ட இடத்துல எதுவும் வலி இருக்கா பாட்டி? காயம் இருக்குல்ல, காயம் ஆறுற வரைக்கும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வலி இருக்கதான் செய்யும். டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரமா குணமாயிடும் பாட்டி. சாப்பிட்டுக்கிட்டு தாம்மா இருக்கேன். பாட்டி, இப்ப எதுக்கு இறங்குறீங்க? நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். பக்கத்து ரூம் வரைக்கும் கொஞ்சம் கூட்டிட்டு போ. பக்கத்து ரூம்லயா? அங்க என்ன இருக்கு? நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லடா கண்ணு, நான் தான் வந்து அதை எடுக்கணும். அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அங்க கூட்டிட்டு போ, இங்க கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. நடக்காம ரெஸ்ட் எடுங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் கண்டிஷனா சொல்லிட்டு போங்கம்மா. ஏய், என் பேத்திக்கிட்ட என்ன போட்டு கொடுக்குறியா? நான் நல்லா தான் இருக்கிறேன். சும்மா இரு, போய் வேலையை பாரு. போ போ, நீ புடிச்சுக்கோமா. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்லடா, அப்பா முருகா, வாமா. என்ன ரேவதி, பையில வெயிட்டா இருக்க, என்ன பைய அது? இது பையன் இல்ல மாமா, நகைப்பட்டி. என்ன ரேவதி, ஷாப்பிங்கா? இல்ல மாமா, பாட்டி கொடுத்தாங்க. என்ன சொல்ற, பாட்டி கொடுத்தாங்களா? ஆமா. குடி. இந்தாக்கா. நல்லா இருக்குல்லங்க இது. இது எல்லாமே நம்ம குடும்ப பாரம்பரிய நகம்மா. பாட்டி பாதுகாத்து ரேவதிட்டு கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஆமாப்பா, பாட்டியும் இதுதான் சொன்னாங்க. இந்த நகையெல்லாம் கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கு போட்டுக்க சொன்னாங்க. அக்கா, அப்போ இந்த நகையெல்லாம் இனிமே நமக்கு தானா? ஆமா,
இனிமே நீ டெய்லி கூட இந்த நகையெல்லாம் போட்டுக்கலாம். ஏங்க இந்த கல்லு வச்ச நெக்லஸ் நல்லா இருக்குல்ல? ஆமா ரோகு, பழைய டிசைனா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. நீ போட்டுக்கிட்டா இன்னும் அழகா இருக்கும். இந்த போட்டுக்க. இந்த ஆரம் நல்லா இருக்கு. இது கும்பாபிஷேகத்துக்கு போட்டுக்கோ. இந்த செயின் நீ போட்டுக்கம்மா, நல்லா இருக்கும். ஏங்க சரி பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? இத பாரு. எல்லாமே நல்லா இருக்குங்க. அதுவும் நல்லா இருக்குல்ல? என்னது? இந்த நகையெல்லாம் பாட்டி கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கு எங்களை போட்டுக்க சொன்னாங்க. ஓ, பாட்டி ஆசையா கொடுத்துருக்காங்களா? போட்டுக்கோங்க. சகல, ஆனா பாட்டி மேல எனக்கு ஒரு வருத்தம்பா. பேத்திங்களுக்கு பாருப்பா எவ்வளவு நகை கொடுத்துருக்காங்கன்னு. பேரங்க நம்மள மறந்துட்டாங்களேப்பா. ஒரு கடா அவ்வளவு வேண்டாப்பா, ஒரு மோதிரமாவது கொடுத்துருக்கலாம். இந்த டிசைன் பாருங்க. சூப்பர். இத நீங்க பாத்தீங்களாங்க? ஆ, அக்கா, நீ எப்ப வருமனு தான் நான் அங்கேயே காத்துட்டு இருந்தேன். ஏன், என்ன விஷயம்? அந்த கிழவி என்ன பண்ணிருக்கு தெரியுமா? என்னன்னு சொல்லு. நம்ம ரேவதி கிட்ட ஒரு பை நிறைய நகைகளை கொடுத்து, இதெல்லாம் பரம்பரை நகைங்க, நீங்க எல்லாரும் போட்டுக்கோங்கன்னு கொடுத்துருக்க. அத இவளும் மானங்கிட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்கா. சித்தி, இப்போ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாட்டி நகை கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன்.